ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த லெக்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ரைட். ஸோ இப்போது இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பேஸ், ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். இப்போது இந்த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து டெஃபைன் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் திஸ் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படித்த டெக்னிக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்துட்டு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து இந்த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி, இந்த மாதிரி நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், எவ்வளோ பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிப்பீங்க. அதை வந்து E1, E2, E3 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இது வந்து ஒரு ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னா நம்ம வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒன்று படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் சாப்டரில் இந்த காஸ் லால நம்ம டீல் பண்ணுறப்ப. அப்போ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது ரோ தான். ரோ ஈக்குவல்ஸ் டு சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா நீங்கள் க்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம்னா ரோ இன்ட்டு வால்யூம். ஸோ இந்த வால்யூமையுமே நீங்கள் சின்ன சின்ன வால்யூம் எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ΔV அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். இதை கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கே போடணும்னா E ஈக்குவல்ஸ் டு K Q/R² அப்படிங்கிற ஃபார்முலாவில் E ஈக்குவல்ஸ் டு K, அந்த க்யூக்கு பதிலாக ரோ இன்ட்டு ΔV/R². இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லிமிட்லாம் செட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த என்டையர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் திஸ் ரீஜியன். இது நம்மளுக்கு செகண்டு மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், செகண்ட் மெத்தடில் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ரெண்டுமே நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன குவான்டிட்டி அப்படின்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போது ஒரு வெக்டார் குவான்டிட்டியை வச்சு தான் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ரீஜன் ஆஃப் ஸ்பேஸு இல்லை ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வெக்டார் குவான்டிட்டியோட ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போது நான் அதே ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸை நான் எடுக்க போகிறேன், 3 டைமென்ஷனலாக எடுக்க போகிறேன். இப்போ அதே ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெக்டார் குவான்டிட்டி எடுக்காமல் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியை எடுத்து அதே ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்கேலார் குவான்டிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா பொட்டன்ஷியல். அந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல், இல்லைனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெக்டார் குவான்டிட்டி வச்சு டீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கான்செப்ட் படித்ததுக்கப்புறமா ஒரு ரீஜியனோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டி டீல் பண்ணுறத விட ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி டீல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம், சரியா? அப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை வந்து பொதுவாக நம்ம வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஸ்மால் q எடுத்துக்கிறீங்க. அண்ட் இப்போ நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக நான் நடத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளேபேக் ஸ்பீடை கூட வந்து 1.25 இல்லை 1.5x வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது ஸ்மால் q. இப்போ அந்த ஸ்மால் q அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெஸ்ட் சார்ஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாயிண்ட்டு P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்டில் இருந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்து எடுத்து கொண்டு போகணும். அதாவது இப்போதைக்கு அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட் Pயில் இருக்குது. இந்த பாயிண்ட் Pயை நான் என்ன கால் பண்ணுறேன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருந்து இந்த ஏங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்லேயுமே தேர் வில் பி சம் பொட்டான்ஷியல் எனர்ஜி. நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேயுமே நம்மளுக்கு ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதை நான் வந்து யூபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு பொட்டான்ஷியல் எனர்ஜி இருக்கும், அது நம்ம யூஏ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது 2 பொட்டான்ஷியல் எனர்ஜி இருக்குது. இந்த 2 பொட்டான்ஷியல் எனர்ஜி அண்டு அது போக இப்போ ஒரு சார்ஜை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ நம்ம பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை எப்படி நம்ம வந்து டெஃபைன் பண்ண போகிறோம்னா, பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் நத்திங் பட் VA மைனஸ் VP. அதுங்க சார் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு போட்டு ஏதோ போடுறீங்க அப்படின்னா, பொதுவாக நம்மளுக்கு பொட்டான்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டான்ஷியலை வந்து விங்கிற ஒரு லெட்டரை வச்சு டினோட் பண்ணுவோம். அண்ட் அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் இப்போது இந்த பாயிண்டில் பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் வந்து VP அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏல இருக்கக்கூடிய பொட்டான்ஷியலை வந்துட்டு VA அப்படின்னு சொல்லி ஜென்ரல் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொண்டு போகிறோம். அப்போது இனிஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இனிஷியல் பாயிண்ட்டு. ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஏன்னு சொல்கிற பாயிண்ட் தான் ஃபைனல் பாயிண்ட்டு. அப்போது ஒரு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை நான் மெஷர் பண்ணுறப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஃபைனல் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் மைனஸ் இனிஷியல் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொட்டான்ஷியலுக்கு போகும். ஸோ பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் என்னென்னு போட்டிருக்கிறேன், VA மைனஸ் VP. அப்போ இந்த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை நான் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறேன்னா, இட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். அப்போ சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி டெல் யூவை நீங்கள் எப்படி போடுவீங்க, அதே தான் UP மைனஸ் UA டிவைடட் பை Q. அதுவுமே நம்மளுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ரைட்டா? அப்போ பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக VA மைனஸ் VP ஈக்குவல்ஸ் டு UP. இங்கே நான் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு தானே வரும். அப்போ வந்து இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும்னா UA மைனஸ் UP அப்படின்னு வரும். இங்கேயும் நம்மளுக்கு UA மைனஸ் UP டிவைடட் பை Q. So this is potential difference to move a charge from one point to another. இப்போ நான் வந்து எனக்கு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஐ ஹாவ் டு கால்குலேட் பொட்டான்ஷியல் அட் சம் பாயிண்ட். ஏதோ ஒரே ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியலை கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா, அட் பாயிண்ட் ஏல எனக்கு பொட்டான்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். பொட்டான்ஷியல் அட் பாயிண்ட் ஏ. அப்போ வந்து VAவை நான் கண்டுபிடிக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் அது இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் இன்ஃபினிட்டியில் வச்சுட்டீங்க. அப்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் இருந்து A பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ சார்ஜை நகர்த்தலை. யூ ஆர் மூவிங் அண்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் A. ஏதோ ஒரு தூரத்துலேருந்து பாயிண்ட் Aக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா, இட் வில் பி 0. ஏன்னா இன்ஃபைனட்டாக டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறது இன்ஃபைனட்டாக இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் as 0. அப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி வில் பி 0. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொட்டான்ஷியல் VA மைனஸ் VP ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு என்ன வந்துச்சு, UA மைனஸ் UP டிவைடட் பை Q அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த UPன்னு சொல்லப்படுற இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இன்ஃபினிட்டியில் போய் செட் பண்ணிட்டீங்க. அப்போ இன்ஃபினிட்டி. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், UA டிவைடட் பை Q அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஜென்ரலி பொட்டான்ஷியல் அட் பாயிண்ட் A கேன் பி ரிட்டன் as VA மைனஸ் VP which is equals to UA மைனஸ் UPன்னு சொல்லி போடலாம், இல்லை இன்ஃபினிட்டி டிவைடட் பை Q. இங்கே நம்ம வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ரைட்? அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த டெஃபினிஷனும் சரி அண்டு இப்போ இருக்கக்கூடிய டெஃபினிஷனும் சரி, நம்ம பொட்டான்ஷியலை வந்து என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறோம்னா, ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது யாருக்கு சமமாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். கரெக்டாக? நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜினா இது, கீழே இருக்கிறது ஒரு சார்ஜ். அப்போ சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். அது நீங்கள் பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் சொன்னாலும் சரி, இல்லை வெறும் ஒரே ஒரு பொட்டான்ஷியல், ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை இன்ஃபினிட்டியில் வைக்கிறீங்க. அப்போ ஒரு டேர்ம் காலி ஆகிடும், அவ்வளோதான். அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், ஆல்ரைட்
அப்போது potential at point A is equal to the change in electric potential எனர்ஜியை நான் விட்டுட்டேன். electric potential energy per unit test charge when it is moved from the reference point, இல்லை அந்த reference point தூக்கி நீங்கள் இன்ஃபினிட்டின்னு சொல்லி செட் பண்ணாலும் சரி தான், to the point A. அவ்வளோதான். அப்போது ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் எனர்ஜி per யூனிட் சார்ஜ். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளான ஒரு மெத்தட், அண்ட் அதுதான் பெரும்பாலான இடங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஒரு டெஸ்ட் சார்ஜ் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா, இஸ் மூவ்டு without changing its kinetic energy. The test charge is moved in an இல்லை அப்படின்னா நீ இப்படி சொல்லலாம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் இஸ் மூவ்டு இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித்தவுட் சேஞ்சிங் இஸ் கைனடிக் எனர்ஜி. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு நீங்கள் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் பண்ணாமல் யூ ஆர் மூவிங் த டெஸ்ட் சார்ஜ். அப்போ நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம்னா, வித் த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சே நீங்கள் அந்த சார்ஜை மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் வந்து கைனடிக் எனர்ஜியை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலை. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ஒரு சார்ஜு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு பொருள் மூவ் ஆச்சுனாலே, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னாலே இதில் அட்டைன் சம் வெலாசிட்டி, அப்போ கைனடிக் எனர்ஜி இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கைனடிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோமே தவிர கைனடிக் எனர்ஜியே இல்லாமல் அப்படின்லாம் நான் சொல்லலை. சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜினா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 5 ஜூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூவில் இருக்குன்னா, ஃபைனலாக நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறப்பே அது 5 ஜூல் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் 0. கைனடிக் எனர்ஜியே 0ன்னு சொல்லலை, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி 0. அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ இஸ் சேம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த மாதிரி ஒரு கேஸாக இருந்தால் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருக்கிறோம்னா, ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்போ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அது. அப்போது இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஒர்க் டன் வில் பி 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒர்க் டன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேஸில் ஒரு 2 ஒர்க் டன் இருக்கும். என்ன 2 ஒர்க் டன் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய்ட்டு ஒரு சார்ஜை வைக்கிறீங்க. அந்த சார்ஜை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சே மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து, நீங்கள் போய்ட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு சார்ஜ் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அது சில கேசஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகும். சில கேசஸில் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்லேயும் கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போக டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியாவில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சார்ஜை நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க. அப்போ வந்து இதை நம்ம எப்படி இந்த அசம்ஷனை வந்து நம்ம எடுக்கலாம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சிருக்கிற சார்ஜ் வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜாக இருக்குது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் இந்த பக்கமாக எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருக்குறோம், இந்த பக்கமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா, அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த பக்கமாக ப்ளஸ் சார்ஜ் வந்துருக்கும், இந்த பக்கம் மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது அப்படின்னாலே அதை வச்சே நம்ம கெஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் சார்ஜுக்கு அவுட்வர்ட்ஸாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு இன்வர்ட்ஸாக இருக்கும். அப்படிங்கிறத வச்சு எந்த பக்கமாக பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மூவ் பண்ணுறது வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த சார்ஜை நான் வந்துட்டு இந்த பக்கமாக நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கமாக மூவ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ சம் எக்ஸ்டர்னல் ஒர்க், அப்படி தானே? ஏன்னா வந்து இது ஒரு ப்ளஸ் சார்ஜு, அதாவது இது ஒரு ப்ளஸ் சார்ஜு, இங்கே நீங்கள் கையில் வச்சுக்கிறது ஒரு ப்ளஸ் சார்ஜு. அப்போ ப்ளஸ் சார்ஜ் வில் ரிப்பல் ஈச் அதர். பட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து அந்த ரிப்பல்ஷனை கேன்சல் பண்ணிட்டு யூ ஆர் மூவிங் இன் த லெஃப்ட் டைரக்ஷன். அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு கிவ் சம் ஒரு ஒர்க், நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ அந்த ஒர்க்கை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா, லெட் மீ கால் தட் ஒர்க் அஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். அப்போது எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அண்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரிப்பல்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுவே நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஒர்க் டன் சேர்ந்தது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் டன். ஓகே, அப்போது எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் ப்ளஸ் ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 0வாக இருக்குது. அந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கிறனால அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் WE, எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் WE. அண்டு நீங்கள் இதை என்ன டிஃபைன் பண்ணலாம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி.
ஏன்னா நம்மளுக்கு இது தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு த சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி, சாரி கைனடிக் எனர்ஜி சொல்லிட்டேன், சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இட்ஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி. அப்போ சேஞ்ச் இன் இட்ஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு மேலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், ஒரு பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்போது இங்கே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் V அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா, சிம்பிள். நான் வந்து ஃபஸ்ட் இந்த எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். ஏற்கனவே நம்மளுக்கு பொட்டான்ஷியல் அட் பாயிண்ட் ஏ அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு போட்டோம். அப்படி இல்லைனா UA மைனஸ் UP டிவைடட் பை Qன்னு சொல்லி போட்டோம். அண்டு இந்த பாயிண்ட்டை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி. அதை தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ரிலேஷன் படி பார்க்குறப்ப சேஞ்ச் இன் பொட்டான்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ் Q. அப்போது பொட்டான்ஷியல் அட் பாயிண்ட் A இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் per unit charge, work done per unit charge. இல்லை நம்ம வந்துட்டு ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் யார் பண்ணுறா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, அப்போனா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் பை எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இன் மூவிங் a charge from reference point to பாயிண்ட் A, ரைட். அப்போ இது நம்மளுக்கு ஒரு செகண்டு டெஃபினிஷன் மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு பொட்டான்ஷியல் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணலாம், செகண்டு டெஃபினிஷன் மூலமாகவும் பொட்டான்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம், ரைட். ஸோ சின்ஸ் பொட்டான்ஷியல் இஸ் ஆன ஸ்கேலார் குவான்டிட்டி, நம்மளுக்கு வந்து இதை வச்சுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ பொட்டான்ஷியல் அப்படின்னா நம்ம சொல்லியாச்சு. இதை வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. பொட்டான்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறமா டைபோல். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டான்ஷியலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போக முடியும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.